அந்த ஃபைல்ஸ் மட்டும் அனுப்பிச்சிருங்க. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. I'll call you back. பை. ஹலோ. நான் உனக்கு பெரிய ஹீரோன்னு நினச்சேன். நீ என்னடானா இப்படி பயந்து ஓடுற? என்கிட்ட உனக்கு இவ்வளோ பயம்னா இதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு வராமலே இருந்துக்கலாமே. ஓஹோ, எனக்கு பயந்துட்டு வராமல் இருந்தா அப்புறம் ராஜியை எப்படி பார்க்குறேன்னு யோசிக்கிறியா? ரொம்ப கஷ்டம்தான்ல. கமல், நான் சைலண்டாக போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. யாரு நீ? சைலண்டா இருக்கியா? நானா தான் அப்போ பிரச்சனை பண்றேனா? உன் வழியில குறுக்க வந்ததுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே, அப்ப நீ என் லைஃப்ல குறுக்க வரியே, எனக்கு எவ்வளோ டென்ஷனா இருக்கும். மூஞ்சி அப்பரு நல்லா ஒன்றும் தெரியாத பூனையாட்டம். இவர் சைலண்டா காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவாரான். ஆனா அது தெரிஞ்சும் வாயை பொத்திக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? கமல், நீ என்ன ரொம்ப தப்பாக புரிஞ்சு பேசாத. பண்ண தப்ப ஜஸ்டிஃபை பண்ணலான்னு பாக்குறியா? அவ்வளோ அசிங்கமானதுக்கு அப்புறமும் இன்னும் எந்த தைரியத்தில் இங்க சுத்திட்டு இருக்க? வெக்கமா இல்லை உனக்கு? அவ்வளோ அடி வாங்கியும் சொரணையே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிய. அவமானமா இல்லை உனக்கு? ஓ, மானந்தான் ஏற்கனவே போயிடுச்சு. இனிமே புதுசா போறதுக்கு என்ன இருக்குன்றியா? கமல், நீ கேவலமாக நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நினைக்கிறதுலாம் இல்ல, நீ கேவலமானவன் தான். அது எப்படி? பக்கத்திலே இருக்கிறப்போ பொண்டாட்டி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வெறுத்து ஒதுக்குன. ஆனா அவ இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியாக போறானதும் அவகிட்ட போய் ஒன்பையெல்லாம் குட்டி வழிஞ்சு நிக்கிற. எதுக்குடா உனக்கு இந்த ரெட்ட விஷயம்? இதுல எது பொய், எது உண்மை? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே பொய் தான். அவ கூட இருந்த வரைக்கும் அவளை பிடிச்சாலும் பிடிக்காத மாதிரி நடிச்சே அவ வாழ்க்கையை காலி பண்ண. இப்ப அவ இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறானதும் அது உனக்கு தாங்கல இல்ல? அதனால தானே அவ மேல இருக்கிற வெறுப்பை மறைச்சிட்டு ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிற. சூப்பர் ராணி, இப்ப கூட புரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா? இதுதான் வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது. கமல், முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல போற? நீ பண்ண அசிங்கம் எப்படி நடந்துச்சுன்னு வெள்ளாவாரியா எனக்கு விளக்க போறியா? மப்புல இருந்த அதான் தப்பாயிடுச்சுன்னு நீ சொல்ற கதையை என்ன நம்ப சொல்றியா? வேணும் தானே அப்படி பண்ண? இல்லை, சத்தியமாக நான் அப்படி நினைக்கல. ராஜி உன் கூட அது சந்தோஷமாக வாழணும் தான் மனசார நினச்சேன். ஏய், சும்மா நடிக்காத. உண்மையை சொல்லனா ராஜி மேல உனக்கு விருப்பம்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் வெறுப்பு தான் இருக்கு. அவ மேல அன்பா இருக்கிறப்ப நடிச்சு அவளை அசிங்கப்படுத்திட்டா அப்புறம் நான் அவளை வேணான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். இல்லை கமல், கடவுள் மேலே சத்தியமா. ஏய், சும்மா நிறுத்துற. நீ பண்ண துரோகத்துக்கும் பாவத்துக்கும் கடவுள் எல்லாம் துணைக்கு இருக்காது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் பிளான்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்குடா நீ இப்போ ஆஃபீஸ் வந்துட்டு இருக்க? அடுத்து என்ன பண்ணா நான் ராஜியை வெறுக்கிற மாதிரி ஆகும்னு திட்டமிடுறதுக்கு வந்திருக்கியா? இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு? இவ்வளோ அசிங்கமானதுக்கு அப்புறமும் நான் அவளை ஏத்துக்கிறேனா இல்லையா? நான் ஏத்துக்கிட்டாலும் ராஜி இதுக்கு சம்மதிக்கிறாளா இல்லையா? அப்படி சம்மதிச்சிட்டானா அப்புறம் எப்படி இதை தடுத்து நிறுத்துறதுன்னு மோப்பம் பிடிக்க வந்தியா? ஆனா உன்ன மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது. நடந்த தப்புக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்பவும் நான் அவளை கட்டிக்க தயாரா இருக்கேன். ஆனா உன்னை மட்டும் என் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன்டா. அவளோட சேர்ந்து இருந்தப்பவும் அவ வாழ்க்கையை கெடுத்த, பிரிஞ்சதுக்கு அப்புறமும் விடாம துரத்தி அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறல. இதோட நிறுத்திக்கோ கார்த்தி. இதுக்கு மேலேயும் என் விஷயத்துல நீ தலையிட்டனா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சம்மதிச்சாலும் ராஜி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் தானே ஒரு மாதிரி தெம்பா சுத்திட்டு இருந்த. ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்றேன், கேட்டுக்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ராஜியும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. என்னப்பா ஷாக் ரியாக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு? ஓ, வெளியே காட்டிக் கூடாதுன்னு அடக்கி வாசிக்கிறியா? ஆனா உள்ள பயங்கரமா வேகுதுல்ல? ஐயோ,
நம்ம நினைச்சது நடக்காது போலேன்னு அதிர்ச்சியா இருக்குல்ல? நமக்கு சொந்தமான ஒன்ன அநியாயமா இவனுக்கு தாரம் வாத்து கொடுத்துட்டோமேன்னு வயிறு எரியுதா? பின்ன நீ அவளுக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேணாம். ஆனா ஒண்ணு, உனக்கு இந்த அவமானம்லாம் பத்தவே பத்தாது. நீ செஞ்ச துரோகத்துக்கு இதுக்கு மேலே அனுபவிப்ப. ஆனா இதுக்கப்புறமும் இதை கெடுக்கிறதுக்கு நீ ஏதாவது பிளான் பண்ணன்னு வை, சத்தியமா உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயங்க மாட்டேன். ஒழுங்கா உன் சதி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க, இல்ல பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். என்னை பத்தி சரியா தெரியாதுல்ல உனக்கு? இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நாளைக்கு நான் உனக்கு கொடுக்க போற ஷாக்ல மொத்தமா நீ காலிடா. இது போதுமா இல்ல வேற ஏதாவது பில் சப்மிட் பண்ணுமா? இது போதும். அந்த ஆல்டர்னேட் நம்பரோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ஓகே. மணி, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்களும் தான். நான் பாராட்டினேங்கிறதுக்காக நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இது பழைய சுடிதார் தான். அதனால என்ன? நானாவது இந்த ட்ரெஸ்ல தான் அழகா இருக்கேன். நீங்க எந்த ட்ரெஸ்லயுமே அழகா தான் இருக்கீங்க. ஆனாலும் இது ரொம்ப ஓவர். இல்ல, நிஜமா தான் சொல்றேன். சுடிதார் போட்டாலும் புடவை கட்டினாலும் அழகா தெரியுற ஒரே பொண்ணு நம்ம ஆபீஸ்ல நீங்க மட்டும்தான். ஏ ராதிகா, என்னாச்சு? இல்ல, நான் எந்த ட்ரெஸ்லயும் அழகா தெரியவேன்னு என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாரு. அது ஞாபகம் வந்துருச்சு, அதான். சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, உங்க கல்யாண சாப்பாடு எப்போ போட போறீங்க? அதுக்கு என்ன, போடலாம். என்ன மணி, உற்சாகமே இல்லாம சொல்றீங்க? முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும். எனக்கு என்னவோ அது நடக்கிற மாதிரியே தெரியல. நான் ஒன்று சொல்லவா? எங்களுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துருவேன். எனக்கு அது தேவையும் இல்லை. பாவம், என்னால நீங்க தேவையில்லாமா? இல்ல ராதிகா, நீங்க இவ்ளோ விரக்தியா பேச வேண்டிய அவசியமே இல்ல. செகண்ட் மேரேஜ்னா என்ன? அது என்ன அவ்வளோ இலக்காரமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. உங்களோட அழகுக்கும் அறிவுக்கும் உங்களை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. யாரோ உங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சதி பண்றாங்க. அதான் ஒவ்வொரு வாட்டியும் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வந்து கடைசியில தடங்கலாயிட்டு போகுது. விடுங்க மணி, எல்லாம் என் விதி. விதி எல்லாம் இல்லங்க, உங்களை பிடிக்காதவங்க யாரோ செய்யற சதி தான் இது. உங்களை தடவை ஒருத்தர் பார்க்க வரதா சொல்லி காக்க வச்சுட்டு வராமலே போயிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கல்ல. ஆக்சுவலா அவர் உங்களை பார்க்கறதுக்கு அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆனா அவர் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கும் விஷ்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு அசிங்கமா சொல்லியிருக்காங்க. அந்த முட்டாளு விஷ்ணு கிட்டே போய் அதை விசாரிச்சிருக்கான். அவரும் அவனை நல்லா திட்டி துரத்தி விட்டுருக்காரு. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர் உங்ககிட்ட இத பத்தி சொல்லல. ஆனா யார் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. இதனால என்ன லாபம் உங்களுக்கு? ராதிகா, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? தெரியல, நான் யாருன்னு சந்தேகப்படுறது. இல்ல இந்த ஆபீஸ்ல உங்களை பிடிக்காதவங்க யாராவது? எப்படி மணி, நானே இந்த ஆஃபீஸ்க்கு புதுசு தானே. நான் பழகிறதே 1-2 பேரு கூட மட்டும்தான். அந்த 2 பேரும் கூட நீங்களும் விஷ்ணுவும் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆஃபீஸ்ல யாருன்னு நான் சந்தேகப்பட முடியும்? ஆபீஸ்ல இல்லனா எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு. யாரு? இது ஏன் உங்க ஹஸ்பண்டோட பிரதரா இருக்க கூடாது? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன அந்த ஆள் தானே உங்களை சும்மாவே தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான்.
அன்னைக்கு இங்க வந்து கூட உங்களையும் விஷ்ணுவையும் சம்மந்தப்படுத்தி கேவலமா பேசிட்டு போல. எனக்கு என்னமோ அவன் தானே தோணுதுங்க. அப்படி பார்த்தா அன்னைக்கு அவன் கேட்ட விஷயத்தை விட விஷ்ணு அதுக்கு சொன்ன பதில் தானே பிரச்சனையை பெருசாக்கிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஆஃபீஸில் எல்லாரும் சந்தேகமா பேசுற விஷயத்தை பத்தி அதுல சம்மந்தப்பட்டவரே ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி பேசினா மற்றவங்களும் அப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் கூட மற்றவங்க தப்பா பேசுறதுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம்ல. ஆனா நீங்க தானே ஆபீஸ்ல இருக்கிற யாரையுமே சந்தேகப்பட முடியாதுன்னு சொன்னீங்க. இவர் தான் பண்றாருன்னு குறிப்பா ஒருத்தர் எப்படி மணி சொல்ல முடியும்? என்னை அன்னைக்கு பார்க்க வந்தவருக்கு யாராவது ஒருத்தர் அப்படி தப்பா சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் என்னை பத்தி விசாரிச்சவங்களுக்கு யாரும் நான் கெட்டவன்னு கதை கட்டி விட்டுருக்கலாம்ல. ராதிகா ப்ளீஸ், எதுக்கு இப்ப கஷ்டப்படுறீங்க? இதை நாம அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த கேவலமான வேலையை செய்யறது யாருன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். ஆனா நிஜமாவே உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் பிரதர் மேல சந்தேகம் இல்லையா? இல்ல, அவன் என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக என்ன வேணா பேசுவான். ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா அவன் இதை பண்ண மாட்டான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்தா அவனுக்கு இதை விட பெரிய லாபம் வேற எதுவும் இல்லை. ஏன்? சொத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தரை கட்டிக்கிட்டல்ல, உனக்கு எதுக்குடி செத்து போன புருஷன் சொத்துன்னு சண்டை போடுறதுக்கு அவனுக்கு வசதியா இருக்கும். அது எப்படி? எப்படியா இருந்தாலும் சட்டப்படி. மணி, எல்லா விஷயங்களும் நம்ம நாட்டுல சட்டப்படியும் தர்மப்படியும் நியாயப்படியுமா நடந்துட்டு இருக்கு. விடுங்க, இதை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாம் என் தலைவிதி எப்படியோ அப்படிதான் நடக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. யாரோ ஒரு முகம் தெரியாத கோழை உங்க லைஃபை கெடுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான். எதுக்கு அதை நம்ம பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்? இத கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரே ஆளா இல்ல 2-3 பேரா, ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு ஒண்ணுமே புரியலங்க. ஆக்சுவலா எனக்கும் விஷ்ணுக்கும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சப்ப எனக்கே கூட விஷ்ணுவையும் உங்களையும் பத்தி அசிங்கமா கால் வந்துச்சு. அது ஒரு பொண்ணோட குரல் தான். அதே மாதிரி எங்க அம்மாக்கும் ஃபோன் பண்ணி இதே மாதிரி அசிங்கமா சொல்லிருக்காங்க. ஆனா அதுவும் அதே பொண்ணா இல்ல வேற ஆளான்னு புரியல. ஆனா இதுக்கு மேலயும் நம்ம சும்மா இருக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்குள்ள மறுபடியும் இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா யோசிக்கவே வேண்டாம், உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இல்ல, ஏதாவது பெரிய பிரச்சனையா? உங்களை அழிக்கணும்னு யாரோ சதி பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை ஆனாதான் என்ன? அப்பதானே இது ஒரு முடிவுக்கு வரும். யோசிக்காதீங்க. ஃபோன் அடிக்குது. ஹலோ, இதோ செக் பண்ணி சொல்றேன். யூ ஜஸ்ட் கேரி ஆன். உங்க முன்னாள் காதலியும் அவளோட முன்னாள் புருஷனும் சேர்ந்து உங்களை இழிச்சவனாக்கிட்டாங்களே. அன்பை வேற காணும், கை வேற அரிக்குது. பாசு, என்ன இங்க வந்திருக்கீங்க? இல்ல ஃப்ரெண்டை பார்க்க. அட எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து பேசுங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க வந்தது நல்லதா போச்சு. வாங்க அப்படியே ஜோதியில ஐக்கியமாயிரலாம். இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன். பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு, நான் வரேன். அட இருங்க பாசு, என்ன அவசரம்? இல்ல வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஆனா எனக்கு வந்த வேலை இன்னும் முடியலையே. என்ன சொல்றீங்க? அதான் இந்த அன்பு பிராடு குடிகார பைய வரேன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு நானே கவலையில உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான்.
நீங்க தான் இன்னைக்கு எனக்கு ஸ்பான்சரு. டேய் தம்பி இங்க வாடா. இருங்க பாஸ். அண்ணா. நம்ம ரெகுலர் சரக்கு ஒரு புல்லு, சரிண்ணா. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலு, ஆ. 2 சோடா பாட்டிலு, ஆ. அப்புறம் சிக்கன் 65 சரிண்ணே. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வா. இதோ வந்துடுறேண்ணே. போ, போ, போ. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லவா? எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் பாஸ். இந்த உதவிய நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் பாஸ். ஆனா பாவம் பாஸ், நீங்க நான் போட்ட சண்டையெல்லாம் மறந்துட்டு இப்படி தண்ணி இல்லாம நான் தவிக்கிறத பார்த்துட்டு ஆண்டவன் மாதிரி என் தாகத்தை தணிச்சிட்டீங்க. ஆனா இவ்வளோ நல்ல மனசு கொண்ட உங்களுக்கு ஏன் பாஸ் அந்த ஆண்டவன் இவ்வளவு பெரிய சோகத்தை கொடுக்கணும்? தண்ணி இல்ல, தம்மு இல்ல, வீட்டுக்கு போனா கொஞ்சிறதுக்கு பொண்டாட்டி இல்ல, லவ்வு லவ்வுன்னு அந்த ராஜி பின்னாடியே சுத்துனீங்க. ஆனா அவ கடைசியில உங்களை லோன்னு அலைய விட்டுவிட்டா. கட்ட அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். பேசணும் பாஸ். இல்லைன்னா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க? உங்க நிலைமைய நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குது. என்ன பாஸ் பெருசா நீங்க தப்பு பண்ணீங்க? டைவர்ஸ் ஆன பொண்ண 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு தியாக மனப்பான்மை வேணும். ஆனா உங்க பெருந்தன்மையை உணராம உங்க முன்னாள் காதலியும் அவளோட முன்னாள் புருஷனும் சேர்ந்து உங்களை இழிச்சவனாக்கிட்டாங்களே. நேரா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு தாலிய வாங்குங்க. இப்ப வீட்டுக்கு போனதும் ராஜிக்கு போன போடுங்க. நாளைக்கு காலையில கோயில்ல மீட் பண்றோம்னு சொல்லி வர சொல்லுங்க. உங்களுக்கு பொழைக்க தெரியல பாஸ். ஆபீஸ்ல உங்க நேர்மை, நியாயம், சின்சியாரிட்டி இதெல்லாம் ஓகே. நான் ஐ ரெஸ்பெக்ட், ஐ சல்யூட். ஆனா அதெல்லாம் காதலுக்கு அப்ளை பண்ணா எப்படி பாஸ் ஒர்க் அவுட் ஆகும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு காதலை ஜவ்வு மாதிரி இழுத்தீங்கன்னு வைங்களேன். இதான் இப்படி நடுவில் எவனாவது உள்ள பூந்து டப்புன்னு மேட்டர் முடிச்சுட்டு போயிடுவாங்க. சாரி, நான் அசிங்கமா பேசுறதா நினச்சிக்காதீங்க. உங்க விஷயத்துல அந்த கார்த்தியும் ராஜியும் பண்ணதை விட நான் பேசுறது ஒன்றும் அசிங்கம் இல்லை. நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க பாஸ். உங்களுக்கு ஸ்பீடெல்லாம் பத்தாது. லவ் பண்ற பொண்ணு கூட மேரத்தான் ரேஸ் கணக்கா மெதுவா ஓடுனா அவளுக்கு போர் அடிச்சிடாதா? கார்த்தியை பாருங்க, 100 மீட்டர்ல ஓடுற மாதிரி திடீர்னு புயல் மாதிரி உள்ள வந்தான். அலேக்கா ராஜியை தூக்கிட்டு போய் பெங்களூர்ல வச்சு மேட்டர் முடிச்சிட்டான். உங்க சான்ஸ் அநியாயமா மிஸ் பண்ணிட்டீங்களே பாஸ். கையில வச்சுக்கிட்டு இருந்த தங்க புதையில இப்படியா தார வைப்பீங்க? இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. நீங்க ஸ்பான்சர் பண்ண சரக்கு மேல ஆணையா சொல்றேன், ராஜிக்கு நீங்க தான் பாஸ் ஜோடி நம்பர் 1. அவன் பேடி நம்பர் 1 கோலப்பைய. சரக்கு வாங்கி கொடுத்து அநியாயமா அந்த பிள்ளைய கவுத்துட்டான். இதுக்கு மேலேயும் நீங்க சோகமா டைலாக் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு தான் பாஸ் லாஸ். டக்குன்னு ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணுங்க. எதுக்கு பாஸ் இன்னும் நீங்க பொறுமையா இருக்கீங்க? ராஜி மனசுல குழப்பெல்லாம் தீர்ந்து அவங்களே மறுபடியும் எப்ப சரின்னு சொல்றாங்களோ அப்ப நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து கட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வேலைக்காகாது பாஸ். நீங்க வெயிட் பண்றதுக்குள்ள அந்த கார்த்தி ஏதாவது சென்டிமெண்ட் டைலாக்லாம் பேசி ராஜியை தூக்கிட்டு போயிடுவான்.
எதுக்கு ஈஸியா முடிய வேண்டிய கிளைமேக்ஸ நீங்களே இப்படி கேவலமா சொதப்புறீங்க? ஆ? நேத்து வரைக்கும் நீங்களும் நானும் ஆபீஸ் கொலீக்ஸ். ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்த உயிர் நண்பன். ராஜி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. டேக் இமிடியட் ஆக்ஷன். 4 நட்சத்திரம், பிபி டும்டும்மு சம்பிரதாயம் இதெல்லாம் ஒன்றும் கல்யாணத்துக்கு வேணாம். நேரா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு தாலிய வாங்குங்க. இப்ப வீட்டுக்கு போனதும் ராஜிக்கு போனை போடுங்க. நாளைக்கு காலையில கோயில்ல மீட் பண்றோம்னு சொல்லி வர சொல்லுங்க. வந்ததும் டப்புன்னு தாலி எடுத்து கழுத்துல கட்டிருங்க. அவ்வளவுதான், மேட்டர் க்ளோஸ். என்ன சொல்ற கட்ட? அந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா? தப்பா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. பரவாயில்லையா? என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? நேர்மையான ஹீரோவெல்லாம் இப்ப யாரும் மதிக்கிறது இல்ல. வில்லத்தனம் பண்ற ஹீரோவுக்கு தான் தியேட்டர்லயே கைதட்டுறாங்க. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. தாலி கட்டினா எல்லாம் சரியாயிரும். சீக்கிரம் டிசைட் பண்ணி மேட்டரை முடிங்க. நாளைக்கு நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். சுடிதார்லாம் போட்டு வந்து நிக்காத. சரி, அப்புறம் பட்டு புடவை கட்டிட்டு வா.